ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏழியும் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் போதனையிலே தொடர் போதனையாக இன்றைய தினத்திலே எப்படியாக கிறிஸ்து வெளிப்படும்படியாக மோசே எவ்வாறு ஒரு பெரிய தியாகத்தை செய்தார். ஆண்டவர் மோசேயினிடத்திலே இந்த ஜனங்கள் விக்கிர ஆராதனை, அவர்கள் குடிப்பும் புசிப்பும் என அவர்கள் அந்த காரியங்களில் இருந்தது பொழுது கர்த்தருக்கு அது பெரிய பாவமாக தெரிந்தது. யாத்திராகமம் 32வது அதிகாரம் வசனம் 31 பார்க்கின்ற பொழுது, இந்த ஜனங்கள் பொல்லினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மிகப்பெரிய பாவம் செய்தார்கள். அது மட்டுமல்ல, யாத்திராகமம் 32:8 பின்பும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், புசித்து குடித்து இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். அதனாலே கர்த்தர் மோசேயினிடத்திலே, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிறேன், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க, இவர்களை நான் அழித்து விடுவேன் என்று சொன்ன பொழுது மோசே கர்த்தரிடத்திலே, ஆகிலும் தேவரீர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வீர், ஆனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். பாருங்க, இயேசு கிறிஸ்து வெளிப்பட மோசே எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார். காரணம், ஆண்டவரே, இந்த எல்லா ஜனங்களையும் அழித்து விட்டு என்னை மட்டும் நீர் வைத்து விட்டீர் என்றால், இந்த 12 கோத்திரங்களில் 30 லட்சம் ஜனங்களையும் நீர் அழித்து விட்டு என்னை மட்டும் நீர் வைத்தீர் என்றால், நான் லேவி கோத்திரம், இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என சமாதான கர்த்தர் வருபலமும் யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை என்று யாக்கோபு தீர்க்க தரிசனமாக சொன்னாரே. அப்ப இயேசு கிறிஸ்து யூதா குலத்திலிருந்து வெளிப்பட வேண்டும், நான் லேவி கோத்திரம், அதனாலே ஸ்திரியின் வித்து வெளிப்பட வேண்டும் என்றால் நீர் இந்த ஜனங்களை அழிக்கக்கூடாது என்று மோசே தேவனிடத்திலே அவர் திறப்பின் வாசல் நின்று மன்றாடினதினாலே இயேசு கிறிஸ்து யூத குலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்பட முடிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் மோசே பாருங்க எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தான். கர்த்தர் என பாத்தீங்கன்னாக்க, மோசையை என் வீட்டிலே எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவன் என்று அவனை சொன்னார். அவனை போல ஒரு உண்மையுள்ளவன் இல்லை என்று ஆண்டவர் மோசையை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதனாலே எப்படியாக இந்த கிறிஸ்து வெளிப்படுவதற்கு சாத்தான் என்னென்ன காரியங்களை செய்தான் என்பதை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இந்த மோசைக்கு அப்புறமாக ராஜாக்கள் வருகிறார்கள். இந்த ராஜாக்களுக்கு அப்புறமாக தீர்க்கதரிசி வர்றாங்க, தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் வருகிறாங்க, நியாயாதிபதிகள் வருகிறார்கள். ஆனால் அதில் நாம் பார்க்கின்ற பொழுது ரூத் புத்தகத்திலே போவாஸ், ஓபேத், ஈசாய், அவன் வழியாக தாவீது வருகிறார் என்று பார்க்கிறோம். என்றால் நவோமி அந்த குடும்பத்தில் இருக்கிறார். அப்ப தேவன் அங்கே பார்த்தீங்கன்னாக்க தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். புரியுங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனாலே தாவீது வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்படக்கூடாது என்பதற்காக தாவீதை சவுல் என்ன செய்தான்? கொலை செய்யும்படியாக என காரியங்களை அவன் செய்கிறான் என்று 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 1வது வசனத்திலே தாவீதை கொல்ல சவுல் தன்னுடைய மகனாகிய யோனத்தானிடத்தில் பேசினாராம். ஏனென்றால் பிசாசு சத்துரு இப்படியாக திட்டங்களை கொண்டு வருகிறான். என இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் குமாரன், ஈசாக்கின் குமாரன், தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறாரே. இந்த தாவீது வம்சத்திலே ஸ்திரியின் வித்து வெளிப்பட்டு விடக்கூடாது, தன் தலையை நசுக்கக்கூடிய அந்த ஸ்திரியின் வித்து வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தாவீதை அழித்து தீர்க்கும்படியாக, கொள்ளும்படியாக சவுல் மூலமாக பிசாசானவன் காரியங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இப்படியாக ராஜாக்களுடைய நாட்கள் முடிந்து வருகின்ற பொழுது, அந்த ராஜாக்கள் நாட்களிலே 2 ராஜாக்கள் என 20வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது எசேக்கியா ராஜா ஒன்று இருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஏன்னா எசேக்கியா ராஜாவே, நீங்க மறிக்க போறீங்க, காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துங்க என்று சொன்ன பொழுது எசேக்கியா ராஜா சுவர்புறமாக திரும்பி அவர் கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது தேவன் எசேக்கியா ராஜா சொன்னாரே, ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடங்களை நான் கூட்டி கொடுப்பேன் என்று சொன்னார். எசேக்கியா ராஜாவுக்கு ஏன் 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார் என்றால், இந்த ஸ்திரியின் வித்து வெளிப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்ட அந்த காரியம் எசேக்கியா ராஜாவுக்கு அந்த கூட்டி கொடுக்கப்பட்ட அவருடைய நாட்கள், ஆயுசு நாட்களில் கூட்டி கொடுக்கப்பட்ட 15 வருஷத்துல தான் அவருடைய மகனாகிய மனாசே பிறக்கிறார். மனாசே, அந்த மனாசே வம்சம் தான் யூதா வம்சத்தில் மனாசே வருகிறார். எசேக்கியா ராஜா மரித்திருந்தா மனாசே மகன் வெளிப்பட்டிருக்க முடியாது, அந்த யூத குலத்திலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்க முடியாது.
அதனால தான் பிசாசானவன் எவ்வளவு தந்திரமாக அந்த ஜீனியாலஜியை கட் பண்ண பார்க்கிறான். ஆபிரகாமின் சந்ததியை அப்படி கட் பண்ணிட்டா இயேசு கிறிஸ்து வெளிப்பட முடியாது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட முடியாது என்பதற்காகத்தான். அதனால கிறிஸ்துமஸை நாம் நாம் ஏன் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். ஏதோ அந்த பூமியில மாடசாமி குப்புசாமி பிறந்தாரு, அது போல இல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பயங்கரமான ஒரு பிறப்பு. அந்த பிறப்பை சாத்தான் விரும்பவில்லை. யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறே வருகிறான் என்று சொல்லப்பட்டது போல, ஏன்னா எப்படியாக முதல் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொன்னாரே, ஆதியாகமம் 3:15 சாத்தானை பார்த்து சிறியன் வித்து உன் தலையை நசுக்கும் என மனிதன் இழந்து போன ஆளுகையை சாத்தானிடத்திலிருந்து மீண்டும் பிடுங்கி மனு குலத்தில் கொடுக்கும்படியாக, மனிதனுக்கு இந்த ஆளுகை தரும்படியாக இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அதை பிறக்க விடாதபடி, ஏனென்றால் தேவன் மனிதனை படைத்தது நம்ம பார்த்தோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனுடைய திட்டம் நோக்கம் எல்லாம் அவரை துதிப்பதுதான். பாருங்க, பரலோகத்துல துதி, பூமியிலும் துதி. எப்பொழுதும் வாழ்க்கையில நமக்கு துதி இருந்தா வாழ்க்கையில் உயர்வு இருக்குங்க. இன்றைக்கு மனு குலத்தில் அநேகர் கண்ணீர் கவலையோடு போவது காரணம் என்ன? தேவனுடைய திட்ட சித்தன நாம் அவரை துதிப்பதுதான். தேவனால் ஒன்று கூடாது என்ன? தேவன் தன்னைத்தானே துதிக்க முடியாது. அதனால தான் மனுஷனை ஆண்டவர் படித்தார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏன்னா கர்த்தருக்கு அந்த துதியை செலுத்துவதை விரும்பாத லூசிபர் துதியை தனக்குத்தானே செலுத்த வேண்டும் என்று விரும்பிதான் அவன் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். அதனால துதி சாத்தானுக்கு பிடிக்காது. ஒரு துதி கர்த்தருக்கு நம்ம துதி செலுத்துறோமே, அவனுக்கு பிடிக்காது. அதனால தான் இந்த மனு குலத்தை அந்த இடத்துல கர்த்தர் வைத்தார், லூசிபர் இடத்துல. ஆனா வைத்து அவர் துதிப்பதற்காக. அதனால எனக்கு கிடைத்த நான் மிஸ் பண்ண அந்த சான்ஸை மனுஷன் எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று மனு குலத்தை அவன் என்ன செய்யறான்? வஞ்சிக்கிறவனாக, திருடக்கூடியவனாக, கொல்லக்கூடியவனாக, அழிக்கக்கூடியவனாக சாத்தான் மாறுகிறான். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக சாத்தானுடத்தில் கொடுக்கப்பட்ட ஆளுகை மீண்டும் அவருக்கு கொடுக்க வந்தார். அதை கொடுப்பதற்கு பூமியில் பிறந்த தினம் தான் கிறிஸ்துமஸ். அதனால கிறிஸ்துமஸ் என்பது நமக்கு இலகுவாக இயேசு இந்த பூமியில பிறந்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. புரியுங்களா? அதனால் தான் பார்க்கின்ற பொழுது அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுக்கின்ற பொழுதுதான் மனாசே பிறந்தார். என மனாசே ராஜா, அவர் மூலமாக யூத கோத்திரத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக காரியம் நடைபெற்றது. மனாசே கர்த்தருக்கு பிரியமாக இல்லை இருந்தாலும் அது யூத வம்சத்தில் வருகிறார். புரியுங்களா? அதுக்கப்புறமாக ராஜாக்கள் அப்புறமாக அங்கே பார்க்கிறோம், எஸ்தர் புத்தகத்திலே ஆகாஸ்வேர் ராஜா வருகிறாரு, ஆமான் வருகிறான், மொர்தகாய் வர்றாங்க, எஸ்தர் வர்றாங்க. அங்க பாத்தீங்கன்னாக்க 127 தேசங்களுக்கு மேலாக ஆகாஸ்வேர் ராஜா அரசாண்டு கொண்டு வந்தார். அந்த நாட்களிலே பாத்தீங்கன்னாக்க ஆமான் என்பவன் யூத ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி ஆகாஷ் ராஜாவின் இடத்துல கையெழுத்து வாங்கி யூத குலத்துல ஒரே நாளில் சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரிகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்குவதற்கு ஆகாஷ் ராஜாவின் இடத்துல கட்டளை அவன் பெற்றுக் கொள்கிறான். புரியுங்களா? ஆமான். அப்ப பாத்தீங்கன்னாக்க இதை அறிந்து பாத்தீங்கன்னாக்க மொர்தகாய் என்பவன் அறிந்து, எஸ்தருடைய சித்தப்பா மொர்தகாய் அறிந்து அந்த யூத ஜனங்கள் அழிக்க கூடாது என்பதற்காக எஸ்தர் மூலமாக சில காரியங்களை செய்கிறார். யார்? மொர்தகாய். எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே மொர்தகாய் எஸ்தருக்கு, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். பாருங்க, எஸ்தர் ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு ஸ்திரீ. ஏன்னா அந்த பெண்ணு அவளுக்கு ஆண்டோட தயவினாலே மொர்தகாய் மூலமாக அரண்மனையிலே ஆகாஷ் ராஜாவுக்கு ராணியாகும்படியான தகுதி கிடைத்தது. அந்த தகுதி ஏன் கிடைத்ததுன்னா, ஏன்னா யூத ராஜசிங்கம் இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். ஏன்னா ஆமான் யூத குலம் முழுவதுமே அழித்து போடும்படியாய் 120 தேசங்கள யூதர்கள் இருந்தாங்க, எல்லாரையும் அழித்து போடும்படியாக ஆகாஷ் ராஜாவின் இடத்துல கையெழுத்து வாங்கி அதை அனுப்புகிறான். இதை அறிந்த மொர்தகாய் உடனே எஸ்தரை அனுப்பி ராஜாவின் இடத்துல அனுப்பி, பாருங்க, ராஜாவை செங்கோலை நீட்டில் யாரும் போக முடியாது, போன மரண தண்டனை. அதையும் மீறி எஸ்தரை அனுப்பி ராஜாவினுடைய தயவு கிடைத்து அன்றைக்கு முழு ராஜகுலமும் அழியாதபடி, ஏன்னா எஸ்தர் ராஜாவின் இடத்துல போய் பேசி அந்த சட்டத்தை ஏற்கனவே
ஆகாஸ்வேரு ராஜா இயற்றிய சட்டத்தை மாற்றி காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று பார்க்கிறோம். என யூத ஜனங்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து, யூத ராஜசிங்கமாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும், சமாதான கர்த்தர் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்தரும் மொர்தெகாயும் அன்றைக்கு காரியங்களை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் தான் எஸ்தர் 8வது அதிகாரம் 16வது வசனத்திலே இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பூமியிலே வெளிப்பட வேண்டும் என்பதற்காய் மனுஷகுமாரனாய் கன்னி மரியாள் வயிற்றிலே தோன்றுவதற்கு எவ்வளவு அது தோன்ற விடாதபடி 4000 வருடங்களாக, ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை 2000 வருடம், ஆபிரகாம் முறை இயேசு கிறிஸ்து வரை 2000 வருடம், 4000 வருடங்களாக சத்துருவானவன், பிசாசானவன் ஸ்திரியின் வித்து வெளிப்பட விடாதபடி பல காரியங்களை செய்து பார்த்தான். இவர் தன்னை தலை நசுக்குவாரா, இவர் நசுக்குவாரா என்று சொல்லி அநேக காரியங்களை அவன் என்ன செய்தான், செய்து பார்த்தான். ஆனால் முடிவிலே இயேசு கிறிஸ்து கன்னி மரியாள் வயிற்றிலே அவர் என்ன செய்தார்? ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல, இதோ நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் என அப்படிப்பட்ட அந்த பாலகன் நமக்காக அவர் பெத்லகேமிலே பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் என்ன செய்தாரு? பிறந்ததுக்கு அப்புறம் ஏரோது ராஜா ஆண் பிள்ளையில கொல்ல பார்த்தார். இயேசு கிறிஸ்து அதற்கு தப்பி அவர் கல்வாரி சிலுவையில் 33 வயதில் ரத்தம் சிந்தி சாத்தானுடைய அந்த அதிகாரத்தை பிடுங்கி அவரை மனுக்குலத்திற்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கூட கிறிஸ்துமஸ் எவ்வாறாக வந்தது, கிறிஸ்துமஸை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்பதை குறித்து, கிறிஸ்துமஸுடைய மேன்மை என்ன, கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டார் என்பதை நாம் அறிந்தோம் என்றால், நாம் இன்றைக்கு கிறிஸ்துவை அறியாத அநேக ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நாம் அறிவிக்கக்கூடியவர்களாய் மோசேயை போல திறப்பிலை நின்று, ஆண்டவரே இந்த ஜனங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களை அழித்து விடாதிரும் ஆண்டவரே என்று நம்ம கெஞ்சி என்ன செய்யலாம்? அவர்களுக்கு கிறிஸ்துவை என அறிவித்து அவர்களும் பரலோகம் வரும்படியாக காரியங்களை செய்யலாம். அதான் கிறிஸ்துவ மேன்மை என்ன? கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு பரிசு பொருட்களாக கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 27 முதல் 32 அவன் ஆவியில் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவனை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நாம் கிறிஸ்துவை என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். இன்றைக்கு உலகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்துமஸ் நாட்கள் தான் புசிப்பு, குடிப்பு, கேளிக்கை, கொண்டாட்டங்கள் அநேக நிறைந்து இருக்கிறது. புரியுங்களா? இன்றைக்கு எங்கள் சிங்கப்பூர் தேசத்தில் எடுத்துக்கொண்டா எல்லாம் நாங்கள் ஷாப்பிங் மால்க்கெல்லாம் செல்கின்ற பொழுது அநேகமாக 195 கடைகளிலே கிறிஸ்துமஸ் ட்ரீ வைத்திருப்பாங்க. அவங்க புத்தர்களாக இருக்கலாம், அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கலாம். கிறிஸ்துமஸை கொண்டாடும்படியாக கிறிஸ்துமஸ் ட்ரீயை அலங்கரித்து அவர் வைத்திருப்பார்கள். புரியுங்களா? இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் தான் அதிகமாக என்ன செய்யுது? மதுபானம் விற்கப்படுகிறது, ட்ரிங்க்ஸ் அதிகமாக விற்கப்படுகிறது, அதிகமான விபத்துகள் அந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஏற்படுகிறது, அதிகமான செலவினங்கள், அநேகர் கடனுக்குள்ளாக கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கடனுக்குள்ளாக அநேகர் கடனாளிகளாக கூட மாறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த கிறிஸ்துமஸை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? ஒரு குடிகாரன் கிறிஸ்துமஸை கொண்டாடும் மனுஷனா கிறிஸ்துமஸ் தினக்கு முந்தின நாளில் நல்லா ஒரு சாராய பாட்டில் வாங்கி தன்னுடைய நண்பன் என்ன செய்தானாக்கா மறித்து போய் கல்லறை போயிட்டான். கல்லறைக்கு சென்று அங்கே அந்த பாட்டிலை திறந்து வைத்து, கடந்த கிறிஸ்துமஸில் நண்பனே நீ நான் ஒன்றாக இருந்தோம், இந்த கிறிஸ்துமஸில் நீ மறித்து போனா என்று சொல்லி அந்த சோகத்தில் ஏன்னா அந்த மதுவை குடித்து ஆனால் அந்த கல்லறைகளை படுத்திருந்தானா. அதே போல அதை எப்படி கொண்டாடுகிறான் என்று தேவதூர்கள் பார்க்க போகும்போது ஒரு குடிகாரன் இப்படியாக கொண்டாடி கொண்டிருந்ததுதான் கிறிஸ்துமஸை. மது போதையில் குடித்து விட்டு கல்லறை படுத்து கடந்தானா. தேவதூதன் ஜனங்கள் எப்படியா கிறிஸ்துமஸை கொண்டாடுறன்னு பார்க்க வரும்போது ஒரு போதகர் வீட்டுக்கு முன்னால் போயிருக்காரு. அங்கே பார்க்கும்போது அந்த போதகர் வீட்டில் பின்னால் சத்தம் கேட்டிருக்கு, மனிதனோட சத்தம். அங்கே மனிதன் என்ன செஞ்சிருக்கானாக்கா, அவன் அப்போயாவது கிறிஸ்துமஸுக்கோ இல்லை குட் ஃப்ரைடேக்கு சர்ச்சுக்கு போவேன், ஒரு ஏன்னா முழுமையான கிறிஸ்தவன் கிடையாது. அவன் என்ன செய்தான் பாருங்க, அந்த போதகரோட வீட்டுக்கு பின்னால் அவர் கோழி ஒரு 6 கோழி வச்சிருந்தாரு. இந்த கோழி அந்த கூட்டில் அவன் என்ன செய்தான் பாருங்க, அதை பின்னால் போயிட்டு பார்த்துட்டு
பாஸ்டர் அடிக்கடி பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்களா? பாஸ்டர் என்ன சொல்வாரு, உன்னிடத்தில் 2 இருந்தா என்ன வஸ்திரம் இருந்தா வஸ்திரம் இல்லாத ஒருவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடு என்று பிரசங்கம் பண்ணார்ல பைபிள் இருந்து. அப்ப இதனால நம்ம நாளைக்கு கிறிஸ்துமஸ், எனக்கு என்கிட்ட கோழி கிடையாது, பாஸ்டர்கிட்ட 6 கோழி இருக்கு, அதனால ஒரு கோழி நான் பிடிச்சி இப்போ நல்லா பிரியாணி செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லி கோழியை திருடு நானா. ஏன்னா தேவதுதான் ஜனங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே என்று சொல்லி வேதனை போட்டானா. இன்னொருத்தன் அப்படியே கடத்தெருவு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் லாட்ரி டிக்கெட்டினுடைய 4D கடைக்கு முன்னால கியூவில் நின்று இருக்கான். அவன் என்ன செய்யறான்னு அவன் பார்க்கும்போது அவன் மனசுல நினைச்சாரான், இன்னைக்கு நான் அந்த டோட்டோ டிக்கெட் வாங்குறேன், 4D ஜாக்பாட் வாங்குறேன், இதுல இன்றைக்கு இரவுல எனக்கு இந்த பரிசு விழுந்தா நாளைக்கு நான் கிறிஸ்துமஸை சிறப்பாக கொண்டாடுவேன், நன்றாக குதூகலத்தோடு கொண்டாடுவேன் என்று நினைத்தானா. தேவதுதான் பாரு, ஜனங்கள் இப்படியெல்லாம் கிறிஸ்துமஸை வேடிக்கையாக வாடிக்கையாக கொண்டாடுறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு தேவதுதான் திரும்பினானா. இன்றைக்கு அதான் உலகத்துல எல்லாரும் கிறிஸ்துமஸ்னா அதனுடைய நோக்கம் என்ன, எண்ணங்கள் என்ன, கிறிஸ்து ஏன் பூமிக்கு வந்தார் என்பதை பற்றி தெரியாதபடி குடித்து வெறித்து களியாட்டங்களோடு கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நாம் கிறிஸ்துமஸை கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பை நினைவு கூர்ந்து பயபக்தியோடு கூட அவரை பழிந்து கொண்டோம் என்றால் நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக மாற முடியும். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகை நினைவு கூர்க நாம் அதே வேளை கிறிஸ்துவனுடைய 2வது வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு பெத்லகேமில் பிறந்தார்ல, அவர் 8வது நாளிலே அவருடைய தாயும் தகப்பனும் அவருக்கு சிறு குழந்தைகளுக்கு அந்த விருத்த சேதனம் செய்யக்கூடிய அந்த முறைமையின்படியாக தேவாலயத்துக்கு அவரை அழைத்து கொண்டு சென்று அங்கே அவருக்கு ஸ்தோத்திர காணிக்கை ஏறெடுக்கும்படியாக யோசேப்பும் கன்னிமரியாலும் தேவாலயத்துக்கு வந்தாங்க. புரியுங்களா? கன்னிமரியாலும் யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்துக்கு தூக்கி கொண்டு வந்த பொழுது அவர்கள் பாருங்க, அவங்க ஸ்தோத்திர காணிக்கை, இவங்க ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம், யாரு? கன்னிமரியாலும் யோசேப்பும். அதனால்தான் அவர்களுக்கு ஒரு நிலையான வீடு கூட கிடையாது, ஒரு இன் கிடையாது. அங்க இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது அவருக்கு மாட்டு துழுவத்தில் தான் பிரசவம் நடைபெற்றது. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன செஞ்சாங்க பாருங்க, ஸ்தோத்திர காணிக்கையாக என்ன கொண்டு வந்தாங்க, ஒரு ஜோடி புறாவை கொண்டு வந்தாங்க காணிக்கையாக, ஸ்தோத்திர காணிக்கை செலுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துக்கு. அங்கே இந்த இயேசு கிறிஸ்துவை சிறு குழந்தையாக பாலகனாக அவரை என்ன செஞ்சாங்க, தேவாலயத்துக்கு கொண்டு வந்த பொழுது அந்த தேவாலயத்தில் இருந்த 2 பேர் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். யார்? ஒன்று சிமியோன், 2வது வயதான அன்னாள் என்று பார்க்கிறோம். இந்த 2 பேர் கண்கள்ல மட்டும்தான் இயேசு கிறிஸ்து ஒரு மேசியா என்பது தெரிந்தது. மற்றவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ ஒரு பிள்ளைய கொண்டு வந்திருக்காங்க நினைச்சாங்க. ஆனால் அங்கே இருந்த 2 பேர், ஒன்று அன்னாள், 2வது சிமியோன். பாருங்க, இது எப்படினாக்க ஒரு முறை ஒரு ராஜா தன்னுடைய குடிகள்லாம் எப்படி ஜனங்கள் எப்படி இருக்காங்க, மக்கள் எந்த கஷ்டத்தில் இருக்காங்க, எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு மாறு வேஷம் போண்டு ராஜா ஒரு ஏழை குடியானவனை போல மாறு வேஷம் போண்டு அப்படியே போய் தன்னுடைய பட்டணத்தை சுற்றி பார்க்க போயிருக்கிறாரு. போய் பார்க்கின்ற பொழுது பல இடங்களை சுற்றி பார்த்து இரவில் வருகின்ற பொழுது ஒரு வசதியான ஒரு சத்திரம், அதாவது நம்ம சொல்லுவோமே ஹோட்டல் தங்குவதுன்னு, அந்த இடத்துக்கு வருகின்ற அந்த ராஜா அங்கே இருக்கக்கூடிய அந்த சத்திரக்காரன் பொறுப்பான இடத்துல, அப்பா நான் இந்த இரவுல நான் தங்கி விட்டு இங்கே செல்லணும், நான் வெகு தூரம் சொல்ல வேண்டியதா இருக்கு, களைப்பா இருக்கிறேன், அதனால நான் இங்கே தங்கிவிட்டு செல்கிறேன் என்று கேட்ட பொழுது அந்த சத்திரத்துக்காரன் என்ன செய்தார்னாக்க, அவர் ஒரு ஏழையாக இருப்பதினாலே அவரை தங்குவதற்கு அனுமதி கொடுக்காதபடி அவர் என்ன செய்தார், நீ துரத்த ஆரம்பித்தானா. அவர் சொன்னார், இந்த பணம் எவ்வளவாக நான் தருகிறேன், அதை பற்றி கவலை கிடையாது, என்ன பணம் கொடுக்குறேன், என்னை அனுமதி என்று சொன்னபோது இல்லை நீ ஒரு ஏழை, உன்னை இங்கெல்லாம் தங்குவதற்கு அனுமதி என்று துரத்தினானா. இது அங்கே இருந்த ஒரு மனிதன் பார்த்து ஓடி வந்து அவரிடத்துல, ராஜாவே இவனுடைய குரல் ராஜா, நீ ராஜா என்பதை உணர்த்துகிறது சொல்லி ராஜாவை அடையாளம் கண்டு கொண்டானா. அதே போல இந்த வயது முதிர்ந்த சிமியோன் என்பவன் இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்திலே அடையாளம் கண்டு கொண்டான். தேவாலயத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாங்க, இருந்த பொழுது கூட இந்த அன்னாலும் சிமியோன் பார்க்கிறோம், இந்த சிமியோன் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கொண்டு கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவ சிமியோன் அடையாளம் கண்டு கொள்வதற்கு பார்த்தீங்கன்னாக்க என்ன காரணம்னாக்க, ஆவியானவருடைய ஏவுதலினாலே, பரிசுத்த ஆவியானவர் மேலே இருந்தாரு, ஆவியானவருடைய ஏவுதலினாலே அவன் என்ன கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிற லூக்கா 2வது அதிகாரம் 26. புரியுங்களா?
ஏனென்றால் இந்த சிமியோன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? தேவபக்தி இருந்தான், நீதிமானாயிருந்தான், தேவபக்தி உள்ளவனாயிருந்தான், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயிருந்தான். அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனாலதான் அவனுடைய அந்த கண்களுக்கு, அந்த ஸ்பிரிச்சுவலை அவனுடைய கண்களுக்கு மட்டும் இவன் ஸ்பிரிட் ஃபில்ட் மேனாக இந்த சிமியோன் இருந்ததுனாலதான் அவனுடைய கண்களுக்கு இயேசு கிறிஸ்து இவர் ஒரு சிறு குழந்தை, பாலகன் அல்ல, இவர் ஒரு மேசியா என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இயேசுவை எடுத்து என்ன லூக்கா 2:28 புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சிமியோன் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவை கையில ஏந்தி கொண்டு சிமியோன் என்ன சொல்றான் பாருங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, உலகத்தில் வந்த எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். உலகத்தில் அந்த பிரகாசிக்கிற ஒளியாக இயேசு கிறிஸ்து வந்தாரு. அவர் இஸ்ரவேலுக்கு மகிமையாக வந்தாரு. சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணி நம்முடைய ரட்சணியத்தை கண்டது என்றார். ஒரு ரட்சணியராக இந்த பூமிக்கு வந்தார் என்று யார் சொல்கிறார்? சிமியோன் சொல்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து 3 தீர்க்கதரிசனத்தை சொல்கிறார். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமை, சகல ஜனங்களுக்கும் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட ரட்சணியம் என்று சிமியோன் சொல்லக்கூடியவராயிருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவி அவர் மேலே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சிமியோன் இயேசு கிறிஸ்துவுக்கு ரட்சணியம் என்று பெயரை சூட்டுகிறார். ரட்சணியம் என்றால் என் ரட்சகர் என்ற அர்த்தம். ரட்சகர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்கள் ரட்சிப்பார் என்று மத்தேயு 1:21 பார்க்கிறோம். ரட்சணியம் தம்முடைய ஜனங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி அவர்கள் ரட்சிக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ரட்சணியத்தை கண்கள் கண்டது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை சிமியோன் கரங்களிலே ஏந்தி கொண்டது சாதாரண ஒரு காரியம் அல்லங்க. கிட்டத்தட்ட 4000 வருடங்களாக ஜனங்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய வருகையை நான் காண்பேன், நீ காண்பாய் என்று தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், பரிசுத்தவான்கள் காத்து கொண்டு இருந்தாங்க. புரியுங்களா? ஏன்னா ஏசாயா 66:1 வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன அந்த தெய்வத்தை சிமியோன் கரங்களிலே ஏந்தி கொண்டு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சூரியன், சந்திரன், கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை உண்டாக்கினவரை சிமியோன் கரங்களிலே ஏந்தி கொண்டு இருக்கிறான். இவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பின் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று ஏசாயா 25:9 சொல்கிறாரு. இவருக்காக தாங்க நாங்கள் காத்திருந்தோங்க. அவரை குறித்து நான் தீர்க்கதரிசனம் இயேசு பிறப்பதற்கு முன்பாக 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்றாரு. இவருக்காக நாங்கள் காத்திருந்தோம், இவரே நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை குறித்து கர்த்தரானவர் ஏதேன் தோட்டத்தில் அவர் என்ன தீர்க்கதரிசனமா சொன்னாரு? இதோ ஸ்திரீயின் வித்து பிறப்பார், சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார் என்று ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட அந்த காரியம் அங்கு நிறைவேற்றி என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவரை இந்த சிமியோன் என்ன செய்கிறான்? கரங்களிலே சாபங்களை முறிக்கிறவர், பாவங்களை முறிக்கிறவர், அக்கிரமங்களை முறிக்கிறவர், பரலோகத்தில் நம்மை கொண்டு சேர்க்கிறவரை கரங்களில் பாலகனாக சிமியோன் ஏந்தி கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வருவார் என்று இவருக்காக காத்திருந்தோம் என்று நோவாவு கூட இயேசு கிறிஸ்துக்காக என்று அவர் ஒருவேளை நினைத்திருந்திருக்கலாம். நோவா அதற்காகத்தான் பேழையை கட்டினார். ஆண்டவர் சொன்னபடி இயேசு என்ற பேழை நம்மை மட்டுமல்ல முழு உலகத்தினுடைய ஜனங்களை ரட்சிக்கும் என்று நோவா என்ன செய்திருக்கலாம், எதிர்பார்த்திருந்திருக்கலாம். நோவாவின் நாட்களில் கூட இயேசு கிறிஸ்து வரவில்லை. அடுத்ததாக விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே, ஆபிரகாம் என் சிநேகிதன் என்று ஆண்டவர் சொன்னாரே, ஆபிரகாமின் குமாரனாய் இயேசு கிறிஸ்து என்று நம்ம சொல்கிறோமே. மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்பட்ட பொழுது கூட ஆபிரகாமின் நாட்களிலே இயேசு கிறிஸ்து வரவில்லை. ஆபிரகாம் இயேசுவை கரங்களிலே ஏந்தி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். அதே போல யாக்கோபு என்ன சொல்கிறாரு? சமாதான கர்த்தர் வருவளமும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை என்று தீர்க்க உரைத்தாரே, யாக்கோபு கூட கரங்களில் கூட இயேசு கிறிஸ்துவை அவர் ஏந்தவில்லை என்று பார்க்கிறோம். அதே போல மோசே என்ன சொன்னாரு? உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து
எலும்பு பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி சொன்னாரே, அவர் கூட இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாட்களிலே கரங்களிலே ஏந்தவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதே போல புறஜாதிகளின் மத்தியில் எழும்பின முதல் தீர்க்கதரிசியாக பிழையாம் என அந்த மார்க்கத்தில் உள்ள தீர்க்கதரிசி இல்ல, அவன் ஒரு அந்நிய தீர்க்கதரிசி, என காசு வாங்கி தீர்க்கதரிசனம் பண்ணவன். அந்த தீர்க்கதரிசி கூட இயேசுவை குறித்து என்ன சொன்னான், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும் என்று தீர்க்கதரிசனம் உரைத்தார் பிழையாம். ஆனாலும் கூட அவருடைய நாட்களிலே இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை, பிழையாம் இயேசுவை கரங்களில் ஏந்தவில்லை என்று பார்க்கிறோம். அதே போல ஏசாயா தீர்க்கதரிசி மற்ற எல்லா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம், அவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து வளர்ப்பை குறித்து தெளிவாக சொன்னார். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே, இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொன்னாரே. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் மேல் தோளில் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பெறப்படும் என்று சொன்னார். அவர் அழகாக இயேசுவை குறித்து சொன்ன அந்த ஏசாயா தீர்க்கதரிசி கூட இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை. அதே போல யோபு பாருங்க என்ன சொல்றார், என் மீட்பர் என்று இயேசுவை உயிரோடு அழைக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது என்று ஆவலோடு எதிர்பார்த்த யோபு கூட இயேசு கிறிஸ்துவை கரங்களில் ஏந்தவில்லை, பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் தீர்க்கதரிசனம் சொன்னவர் தாவீது, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று கர்த்தரை தன் மேய்ப்பனாய், தன்னை ஆடாக மேய்ப்பனாய் கர்த்தரை குறித்து சொன்னார் தாவீது. அவர் கூட சங்கீதம் 23:1 அந்த தாவீது கூட என்ன செய்தாரு, கர்த்தரை காணவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவை கரங்களில் ஏந்தவில்லை என்று பார்க்கிறோம். இயேசுவை பார்க்கக்கூடிய பாக்கியம் தாவீதுக்கு கிடைக்கவில்லை, ஆனால் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதே போல மீகா தீர்க்கதரிசி சிறிய தீர்க்கதரிசி என்று பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றார் தீர்க்கதரிசனமாக, எப்பா பிராத்தா என்னப்பட்ட பெத்லகமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது, அவர் உன்னிடத்தில் புறப்பட்ட இடத்தில் வருவார் என்று சொன்ன தீர்க்கதரிசி மீகா தீர்க்கதரிசி கூட இயேசுவை காணக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை, இயேசுவை கரங்களில் ஏந்தவில்லை. பாருங்க, இதை எப்படி சொல்லணும்னா மியூசிக்கல் சேர். பாருங்க, மியூசிக்கல் சேர் நம்ம ஸ்கூல்ல விளையாண்டுருப்போம். எப்படின்னாக்கா 10 சேர் இருக்கும், 11 பேர் அங்கே இருப்பாங்க, இசைக்கருவி வாசிக்கப்படும். திடீரென்று அதை ஆஃப் பண்ணுகின்ற பொழுது, அந்த மியூசிக்கை ஆஃப் பண்ணுகின்ற பொழுது 11 பேர் இருப்பாங்க, 10 சேரு, 10 பேர் உட்காருவாங்க, ஒரு ஆள் உட்கார்றதுக்கு இடம் இருக்காது, அவர் வெளியாகுவார். இப்படியாக அடுத்ததாக ஒரு சேர் எடுத்துருவாங்க, 10 பேர் இருப்பாங்க, 9 சேர். இப்படியாக அடுத்து 8 சேர் இருக்கும், 9 பேர் ஓடுவாங்க. இப்படியாக கடைசியில் பார்த்தோம் என்றால் ஒரு சேர் இருக்கும், 2 பேர் ஓடிக்கொண்டிருப்பாங்க. இசைக்கருவியை நிறுத்துகின்ற பொழுது ஒரே ஒருவர் தான் அதில் உட்கார்வாரு. உட்கார்ந்த அந்த நாற்காலியில் உட்கார்ந்தவருக்கு தான் அந்த பரிசு பொருட்கள் கொடுக்கப்படும். அதே போலத்தான் இந்த பூமியிலே ஆதாம் முதல் ஏரேதி ராஜா நாட்கள் வரை 4000 வருடங்களாக இந்த பூமியிலே எத்தனையோ விதமான ராஜாக்கள் வந்தாங்க, பரிசுத்தவான்கள் வந்தாங்க, தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, நியாயாதிபதிகள் வந்தாங்க. அவர்கள் நாட்களெல்லாம் இயேசு பிறக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அவர்களுக்கெல்லாம் அவர் தென்படாதபடி இங்கே தேவாலயத்தில் காத்து கொண்டிருந்த சிமியோன் தன்னுடைய கரங்களிலே இயேசுவை ஏந்தி கொண்டான். எப்படியாக ஒரு ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவனுக்கு எப்படியாக ஒரு கோப்பை கொடுக்குறாங்களோ அதே போல, அந்த மெடல் கொடுக்குறாங்களோ அதே போல, அந்த கோப்பையை தூக்குவது போல இங்கே சிமியோன் 4000 வருடங்களாக மனுக்குளம் ஏந்தி என கரங்களை தூக்கும்படியாக காத்து கொண்டிருந்தவர்கள் கிடைக்காத ஒரு பாக்கியம் சிமியோனுக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சரித்திரத்தை இரண்டாய் பிளக்கப் போகிற கிமு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தை இரண்டாக பிளக்கப் போகிற பாலகரை நம் கரங்களிலே அவன் ஏந்தினான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரி, அவர்தான் நம்முடைய சாபங்களை நீக்குகிறவர், அவர்தான் நமக்கு சமாதானத்தை தருகிறவர், அவர்தான் நமக்கு சந்தோஷத்தை, தெய்வீக சந்தோஷத்தை தரக்கூடியவர். அப்படிப்பட்ட ரட்சணியத்தை சிமியோன் கரங்களிலே ஏந்தி இருந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வேளையிலே கிறிஸ்துமஸ் தினத்தை நினைவு கூறுகிற நாம் கிறிஸ்துமஸ் எப்படியாக கொண்டாடுகிறோம்? இயேசு கிறிஸ்து பூமியில பிறப்பதற்கு மோசே ஒரு பெரிய தியாகத்தை செய்தான், தியாகபுருடனாகிய மோசே. அதே போல எனக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு எஸ்தர் நான் செத்தாலும் சாகிறேன் என்று அவள் என்ன செய்தார்? 3 நாட்கள் உபவாசம் இருந்து ராஜாவை சந்தித்து
யூத குலத்தை பாதுகாத்தால் அதன் மூலம் யூத குலத்தை இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் பரிசு பொருட்களை பெறுவதில்லை, மற்றவர்களுக்கு கிறிஸ்து என்ற பரிசை கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவோம். அநேகருடைய வாழ்க்கையில ஒளியேற்றுவோம். புறஜாதிகளுக்கு ஒளியை காண்பிப்போம். கர்த்தர் அதன் மூலமாக கர்த்தர் நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். ஆசீர்வாதங்கள் நமக்கு நம் குடும்பத்துக்கு வரும். தேவநாமம் மையப்படுவதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.